ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து நேற்று போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போயிட்டு நம்மளோட ப்ளேலிஸ்ட் வீடியோவில் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து ஆக்சுவலாக நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வீட்டில் வந்து காலையில் வேலையை முடிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அதை பற்றி போட்டிருந்தோம். நம்மளுக்கு இருக்கிற வேலை நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை யார்கிட்ட சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. பேசிகிட்டு இருக்கிறவங்க என்றைக்கா இருந்தாலும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அப்படியே சொல்லி புரிய வச்சாலுமே வீட்டு ஊர் வாயை மூடவே முடியாது. அதனால் மற்றவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். இதனால் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்குள்ளே ஏற்றிக்கக்கூடாது. அவங்க நம்மளை பேசுகிறாங்க பேசலை எதுவுமே கண்டுக்காதீங்க. வீட்டில் வந்து நம்ம வேலையை பார்த்து முடித்தோமா, நம்ம வந்து ஒரு சில முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக அது எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கான டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம எப்படி நமக்கான ஒரு இதுவை நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேலைக்கு போகிற பெண்களை பற்றி கவலையே கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் அதில் வரப்போகுது. அதை வச்சு அவங்கள வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு தேவையானதோ ஏதோ ஒன்றாலும் அவங்க வந்து கெயின் பண்ணிக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு பெண்ணுமே தனக்கான ஒரு வருமானத்தை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கிற பாதி ஸ்ட்ரெஸ் வந்து குறையும்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அது மூலயமா வந்து நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். மற்றவங்கள பற்றி யோசிக்கிற டைமை விட்டுட்டு நமக்காக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஏதாச்சும் பண்ணி நமக்கு எதனாவது ஒரு வருமானம் வருமா அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு பெஸ்ட்டு ஐடியான்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் இப்போல்லாம் நிறைய கோர்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து அது மூலயமா நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் மூலமாகவும் நம்ம வீட்டில் செய்கிற வேலைகளை வச்சு பண்ணலாம். நீ என்னம்மா இப்போதாம்மா நீயே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, நீ வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியான்னு கேட்காதீங்க. நான் வளர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது வேறு. நானும் என் கூடவே சேர்த்து நீங்களும் வளர்ந்தீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இப்போதைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து இப்போதைக்கு நான் வீட்டில் வேலை செய்கிறத வச்சு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே நிறைய உமன் வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பை வந்து நடத்திட்டுருக்காங்க. பெஸ்ட்டு ஒரு ஐடியான்னு சொல்லலாம். வெளியில் போயிட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால். ஃபஸ்ட்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினாலும் நம்ம தான் முன்னாடி போகணும். ஸோ அதனால் நம்மளால் வெளியில் போயிட்டு வேலை செய்ய முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை நம்ம செய்கிற வேலையவே நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடும்போது அதில் வந்து நிறைய வந்து நமக்கும் வந்து டைம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம யாரை பற்றியும் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம வேலையை முடித்தோமா, இதுக்கு என்ன செய்யலாம், யூடியூப்பில் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிப்போமே தவிர மற்றவங்கள பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஐடியானே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட அமௌண்ட் அதிகமாகவே இருக்குது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கார்டன் வச்சுக்கோங்க. ஒரு நிறைய பூச்செடியெல்லாம் வச்சுங்க. பூச்செடியோ இல்லை வீட்டுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் நம்ம விளைவிச்சு வைக்கும்போது நமக்குமே ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இந்த செடிங்கக்கிட்ட வந்து நம்ம வளர்க்கும் போது நம்மளை அறியாமலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே போகுது. கண்டிப்பாக அது உண்மை. நீங்கள் வேணால் செடிகளெல்லாம் வச்சு வளர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குன்னே சொல்லலாம். கார்டன் வச்சு வளர்த்து பாருங்கள், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியே வந்து செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது டியூஷன்ஸ் கூட வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி வச்சு கூட நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ஊதியம் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். வேறு எந்த விஷயத்தாலுமே பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியாது. இந்த அமௌண்ட் ஒரு வருமானன்றது பெண்ணுக்கு வரும்போது அதுதான் அவங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுக்குது, சுயமரியாதையாகவும் அவங்கள வாழறதுக்கு கற்றுக் கொடுக்குது. இன்றைக்குமே நிறைய பெண்கள் வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ
தன்னோட ரிலேஷன்ஸ் கிட்ட அமௌண்ட் கேட்குறக்கும் போது அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொரு பெண்ணை கேட்டாலுமே தெரிஞ்சிருக்கும். அதில் அவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது. ஸோ நமக்கான ஒரு ஊதியத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சுயமரியாதையாக இருக்கலாம். வீட்டில் வந்து இவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்களாம் தயவு செஞ்சு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு குறையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. அவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்கள பற்றி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களா ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. அன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உளுந்து பொடி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி பொடி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து 1 கப் உளுந்து எடுத்தேன் அப்படின்னா 1/2 கப்பு தான் கடலைப்பருப்பு எடுப்பேன். அப்புறம் அதில் கால் தான் வந்து பொட்டுக்கடலை எடுப்பேன். அப்புறம் மிளகாய், பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் காய வச்சுருந்தேன். இதெல்லாம் போட்டு தான் நான் வந்து காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் காரம் போட்டிருக்கேன். இட்லி பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லா டைமுமே வந்து சாப்பாட்டுக்கு வந்து தோசைக்கு, இட்லிக்கெலாம் ஒரு எமர்ஜென்சிக்கெலாம் இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை வந்து. நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரிலாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி டைமில் வெளியில் போயிட்டு வர டைமில் இல்லை உடனே செய்ய முடியாத டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, இந்த மாதிரி நிறைய பொடி இருக்குது. அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு என்னோடய வேலையை வந்து அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோஸ் வந்து பாருங்கள், தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை. நானுமே புதுசாக தான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்குமே ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நம்மளோட வீடியோஸில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதும் போட்டிருக்கோம். ஃபுட்ஸ் வந்து நிறைய வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீஷோ ப்ராடக்ட்டு, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில் தான் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.